கன்சியூம் லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ அகைன் இன்னொரு டைப் இருக்கு, தட் இஸ் பாசிவ் ஆர்டர். ஓகேவா? தட் இஸ் பாசிவ் ஆர்டர். ஸோ இது என்ன அப்படின்னா ஆல் பெண்டிங் ஆர்டர்ஸ். ஓகேவா? பை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், செல் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், பை லிமிட்டாக இருக்கட்டும், செல் லிமிட்டாக இருக்கட்டும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே என்னது? பாசிவ் ஆர்டர்ஸ். பாசிவ் ஆர்டர்ஸை லிக்விடிட்டி ரோல் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தே ஆர் ப்ரொவைட் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டு லிமிட் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்லாம் வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குல்ல, ஸ்டாப் லாஸும் சரி டேக் ப்ராஃபிட்டும் சரி லிக்விடிட்டி ப்ரொவைட், அந்த ரெண்டுமே லிக்விடிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. இட்ஸ் அ பெண்டிங் ஆர்டர் டு மார்க்கெட். ஓகேவா? ப்ரொவைட் பண்ணுது. ஆனால் கரண்ட் ப்ரைஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கல்ல, அது வந்து லிக்விடிட்டியை கன்சியூம் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஓகே, இப்போ வாட் இஸ் லிக்விடிட்டி, அதையே நான் இன்னும் முழுசாக முடிக்கல, அதை உங்களுக்கு இந்த இது பண்ணிட்டேன். யா, வாட் இஸ் லிக்விடிட்டி? ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போ என்ன லிக்விடிட்டினா இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே லிக்விடிட்டி. ஓகேவா? ஆக்டிவ் லிக்விடிட்டி நான் பேசல, வாட் இஸ் லிக்விடிட்டிங்கிற இடத்துல ஆக்டிவ் லிக்விடிட்டி பேசல, மார்க்கெட் ஆர்டர்ஸை பற்றி பேசல. ஐ ஆல் டெல் த பெண்டிங் ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டினா பெண்டிங் ஆர்டர்ஸ். ஸோ இப்போ இந்த அல்கோஸ் இன்ஸ்டியூஷன், நீங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் இன்ஸ்டியூஷன் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அவங்க ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க அப்படிம்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் ரியல். ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து ட்ரேடே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டியூஷன் ஆர் நாட் ட்ரேட். அவங்களோட அல்கோஸ் தான் ட்ரேட் பண்ணுது. அவங்களோட அல்கோஸுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அது நடத்துக்கும். வை? பிகாஸ் இட்ஸ் அ ரோபோட். ஓகே, நாட் ரோபோட்னா ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்குற அந்த சிட்டி ரோபோட்லாம் நான் சொல்ல வரல. ஐ மீன் தட் இஸ் ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ அல்கோஸோட வேலை என்ன? ஸோ அதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சாகணும். ஸோ வாட் இஸ் த ரூல்? ஓகேவா? அதுக்கான ரூல் என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணணும், ப்ரீமியமில் செல் பண்ணணும். நான் உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கிளாஸ் என்ன எடுக்கல, டீலிங் ரேஞ்ச் வரும்போது எடுப்பேன். ஸோ ஓகேவா? ஓகே, அது அல்கோஸுக்கு இது வந்து என்ன, மேலே இருக்கிறது ப்ரீமியம், கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட். ஓகேவா? எனிதிங். ஓகேவா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை, அந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டோட ஸ்விங் டு ஸ்விங் போடணும். அது டீலிங் ரேஞ்ச் கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? மேலே இருக்கிறது ப்ரீமியம், கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ அல்கோஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் போது என்ன பண்ணும்? பை பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பை பண்ணும்போது இப்போ மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது? இப்போ ஆல்ரெடி யூ ஹாவ் அ ஸ்விங் இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ப்ரைஸ் வந்து அஃப்கோர்ஸ் பை பண்ணணும். நம்மளுக்கே தெரியும் டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணணும், ப்ரீமியமில் செல் பண்ணணுன்ட்டு. அல்கோஸ் என்ன பண்ணணும்? ஸோ ஓகே, அல்கோஸ் இங்கே ப்ரீமியமில் இருக்குது, அதோட டார்கெட் மேலே இருக்குது, ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருக்குன்னு வச்சுக்குவேன், அதோட டார்கெட் மேலே இருக்குது. இப்போ இங்கே ப்ரீமியமில் அது பை பண்ணால் நல்லா இருக்குமா? அதுக்கு என்ன லாபம்? ப்ரீமியமில் போய் பை பண்ணி இந்த கொஞ்சம் தூரத்துக்கு என்ன லாபம் இருக்குது அதுக்கு? அதனால என்ன பண்ணும்? இப்போ தட்டும், இங்கே கீழே டிஸ்கவுண்ட்டில் இருக்க ஒரு லோவை தட்டி மேலே தூக்குனுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஃபுல்லாகவே அதுக்கு ப்ராஃபிட் தானே? இந்த இடத்துல ஃபுல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் அதுக்கு ப்ராஃபிட் தானே? தட் இஸ் த ரூல். ஓகேவா? இந்த இடத்துல உனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். அடிச்சுதா? அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதோட ரூல்ஸே அப்படிதான் இருக்குது. ஓகேவா? ஸோ டேக் திஸ் லோஸ். ஒய் திஸ் லோஸ்? இன்னொரு ரீசன் இருக்கு. இது வரத்துக்கு டீப் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ல போய் பை பண்ணா நம்மளால பெரிய மூவ்மெண்ட் பிடிக்க முடியும், நிறைய ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். அல்கோஸுக்கு தெரியுது. தட் இஸ் ஒன் ரூல். அது ஒரு ரூல். ஓகேவா? ஸோ இன்னொரு ரூல் இருக்கு. தட் இஸ் இன்னொரு ரூல்னு சொல்ல முடியாது, அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லோஸை தட்டும் போது நிறைய ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ சம் பீப்புள் மேபி ஒரு சிலர் வந்து இங்கேயே பை அடிச்சிருக்கலாம், ஒரு சிலர் இங்கே பை அடிச்சிருக்கலாம். யார் எங்கே பை அடிச்சிருந்தாலும் சரி, யார் எங்கே பை அடிச்சாலும் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டே வரும்போது எங்கே வச்சிருப்பாங்க ஸ்டாப் லாஸை? எஸ், ஸ்டாப் லாஸை இங்கே வச்சிருந்த ஸ்டாப் லாஸை அப்படியே ட்ரையல் பண்ணிட்டே வந்து இந்த லோவில் வச்சிருப்பாங்களா? இட்ஸ் எ பெண்டிங் ஆர்டர். மார்க்கெட்டுக்கு பெண்டிங் ஆர்டர். இட்ஸ் எ பாசிவ் ஆர்டர். ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ்னால் என்ன பண்ணும்? அல்கோஸுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல அவ்வளோ பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது, ஆர்டர் இருக்கு, உன்னோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இருக்குன்னா அதுக்கு தெரியாது. நீ அங்கே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கனா ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னு காட்டாது. அதுக்கு எப்படி காட்டும்? பை ஸ்டாப்ஸ் அண்ட் செல் ஸ்டாப்ஸ்னு காட்டும்.
பை லிமிட் அண்ட் செல் லிமிட்னு காட்டும் உனக்கு. அதனால தான் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிட்டு இங்க ஒரு ஆர்டர் போட்டு காமிச்சல, பேப்பர் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஆர்டர் போட்டு காமிச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எதுக்கு? பை ஸ்டாப்ஸ் அண்ட் செல் ஸ்டாப்ஸ், பை லிமிட் அண்ட் செல் லிமிட். அல்கோஸுக்கு காட்ட போறது அதுதான். ஓகேவா? அல்கோஸ் பார்க்க போறது இங்க லிமிட் ஆர்டர்ஸ் இருக்கா, இங்க ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கா, எவ்வளவு பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு, அதை தான் அல்கோஸால பார்க்க முடியும். நீ அங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கா அதுக்கு தெரியாது. ஓகேவா? இன்ஸ்டிடியூஷன் என்னோட ஸ்டாப் லாஸை கவனிச்சு பார்த்து அடிக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ஓகேவா? ஓகே, அப்படிலாம் இல்லை, சுத்தமா இல்லை. நீ அங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்கறனால தான் அங்க பிரைஸ் வரல, அடிக்கணும்லாம் வரல. இன்ஸ்டிடியூஷன் அந்த இடத்துக்கு வரவே இல்லை ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதுல இன்ஸ்டிடியூஷனை வந்து இழுத்து பேசாதீங்க. ஓகே, இது அல்கோஸோட லாஜிக். ஓகேவா? ரெண்டு விஷயம், இந்த இடத்துல நிறைய பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? உன்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கு அப்படின்னு பேசக்கூடாது. நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் அங்க இருக்குது. ஓகேவா? நாட் ஒன்லி யூ. இங்க இருந்து ஆர்டர் எடுத்தவன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து தான் வச்சிருப்பான் ரீசெண்டா இருக்க லோல. ஸோ அப்படி வைக்கும் போது என்ன நடக்கும்? மெனி பெண்டிங் ஆர்டர்ஸ். ஓகேவா? யூ கேன் சி இந்த இடத்துல நிறைய பெண்டிங் ஆர்டர்ஸ். ஏன்னா இது பை, அப்போ இங்க செல் ஸ்டாப்ஸ் இருக்கும், நிறைய செல் ஸ்டாப்ஸ் இருக்கும். சம் பீப்புள் செல் லிமிட் வச்சிருக்கலாம். இங்க செல் லிமிட் வைக்க முடியுமா? யா, சம் பீப்புள் இங்க எதுவும் லிக்விட் ஜோன்ஸ் இருந்து பிரேக் அவுட் எப்படி எடுத்தா செல் லிமிட் எதுவும் வைக்கலாம். ஸோ அது மாதிரி திங்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ மெனி திங்ஸ், நிறைய பேர் இந்த ட்ராப் ஆவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ட்ராப் ஆகிற இடத்துல இங்க என்ன நடக்கும்? நிறைய பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸ், ஓகேவா, யூ வாண்ட், அதாவது இங்க பை பண்ண நீ இங்க பை ஆர்டர் செல் பண்ற. ஸோ அல்கோஸ் அந்த பை ஆர்டர் நீ செல் பண்ண அந்த பை ஆர்டர் அல்கோஸ் பை பண்ணுது. நான் அப்படியே தலையை சுத்தி என்ன சொல்றது, சுத்தி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், இங்க நீ பை ஆர்டர் இருக்குல்ல, நீ மேல இங்க பை பண்ணிருக்க, உன்னோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இங்க இருக்கு. ஸோ மேபி இங்க இதுவும் வச்சிருக்கலாம், அதை ட்ரையல் பண்ணிட்டு இந்த லோ கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இங்க இருக்க ஸ்டாப் லாஸை, ஓகேவா, இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் இஸ் பெண்டிங் ஆர்டர். அல்கோஸுக்கு நீ உன்னோட ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு தெரியாது, அது ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னே ஃபர்ஸ்ட் தெரியாது. அல்கோஸுக்கு தெரிஞ்சது பை ஸ்டாப் அண்ட் செல் ஸ்டாப், பை லிமிட் அண்ட் செல் லிமிட். இங்க இருக்க ஆர்டருக்கு பேர் என்ன? ஸோ இங்க இருக்க ஆர்டர்ஸ் பேர் வந்து, நீ பை பண்ணிருக்க, இங்க செல் இருக்கு, செல் ஸ்டாப். த நேம் இஸ் செல் ஸ்டாப். செல் ஸ்டாப் மீன்ஸ் உன் பை ஆர்டரை நீ செல் பண்ற. செல் ஸ்டாப்னா என்ன? பை ஆர்டரை செல் பண்ற. புரியுதா? இது பை ஆர்டர் எடுத்திருக்க, பை ஆர்டரை செல் பண்ற இடம் தான் செல் ஸ்டாப். பை ஆர்டர் நிறைய செல் ஆகுதுங்கிற இடத்துல அல்கோஸ் அதை பை பண்ணுச்சு அப்படின்னா பை பண்ண முடியும். அல்கோஸோட வேலை என்ன? இப்ப என்ன சொல்றது, பெரிய பிரைஸ் மூவ்மெண்ட் ஏற்படாம நிறைய குவான்டிட்டியை வாங்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அல்கோஸோட வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அல்கோஸோட வேலை பெரிய பிரைஸ் மூவ்மெண்ட் இல்லாம, பெரிய ஸ்பைக் இல்லாம நிறைய ஆர்டர்ஸை இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? எடுத்துக்கணும். ஓகேவா? அதுதான் அல்கோஸோட வேலை. ஸோ அது எப்போ நடக்கும்? நிறைய பேர் வந்து இங்க ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ் வச்சிருக்கும் போது அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் பிரைஸ் தட்டுச்சு அப்படின்னா அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வரும். எக்ஸ்சேஞ்சில் இருக்க ஆர்டர்ஸை இந்த அல்கோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக அது பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இந்த செல் ஸ்டாப்ஸ் இஸ் ஈக்குவல் டு உன்னோட பை ஆர்டர் செல் பண்ற, இஸ் ஈக்குவல் டு செல்லிங் த பை ஆர்டர், செல்லிங் த ஆர்டர் forward. ஓகேவா? செல்லிங் த பை ஆர்டர். ஓகேவா? செல் ஸ்டாப்ஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் த பை ஆர்டர். ஓகேவா? நிறைய பேரோட பெண்டிங் ஆர்டர் இங்க இருக்குது. அப்படிங்கும் போது அல்கோஸ் எதனால இங்க வருது அப்படின்னா, இங்க வரும்போது முதல் விஷயம் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ல இருந்து இங்க பாரு, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு இது தேவைப்படுது, அதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அது இந்த அளவு கீழே வந்துட்டு இங்க போகும்போது இன்னும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? நீயாவே இருந்தாலும் சரி, இந்த கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை பார்ப்பியா, இல்லை இங்க இருந்து பார்க்குற இந்த பெரிய ப்ராஃபிட்டை பார்ப்பியா? அஃப்கோர்ஸ் இந்த பெரிய ப்ராஃபிட் தான் முக்கியம். சம் பீப்புள் நினைக்கலாம், இங்க இருந்து எனக்கு இந்த குட்டி ப்ராஃபிட்டே போதும் ப்ரோ. ஓகே, நீ திங்க் பண்ற மாதிரி அல்கோஸ் திங்க் பண்ணது. ஓகே, ஸோ அதுக்கும் சர்டைன் ரூல்ஸ் படி டிஸ்கவுண்ட்ல வந்து இங்க இருந்து பை பண்ணிட்டு போனா நிறைய ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதான், தட்ஸ் இட்.
ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க இருந்து கீழ வரும். இங்க